அக்டோபர் அப்படின்னா கன்னி, துலாம் 2ம் சேர்ந்து வருங்கம்மா. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல புத்திசாலிகளா இருப்பாங்க. கன்னி வந்துருது, அதனால எதுவும் திட்டம் போட்டு செய்வாங்க. இப்ப துலாம்னு எடுக்கும்போது, இது வந்து சுக்கிரன் வந்து ஆட்சியா வந்துர்றாரு. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அழகியலுக்கு இம்பார்ட்டன்ட் குடுப்பாங்க. நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கணும். அதாவது ஆடம்பரம் வேற. அழகா நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கணும். தேவைக்கான கரெக்ட்டா மேட்சிங்கான ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கணும். அதேமாரி அடுத்தவங்ககிட்ட ரொம்ப அன்ப காட்டுவாங்க. அன்பை எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப இயற்கைய கூட நேசிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இவங்களுக்கு வந்து ஒரு ஏக்கம் ஒண்ணு இருக்கும். என்ன அப்படின்னாம்மா, இங்க ராசியில சூரியன் நீசமாயிடுறாரு துலாம்ல. அப்பம்போது ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்காக, அரசாங்ககிட்ட இருந்து ஒரு சலுகைக்காக இவங்க நெறைய போராடக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்ல வந்து பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ப்ளஸ் ஒரு சிலருக்கு பாருங்க, அப்பாவோட சப்போர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கிடைக்கிறது இல்ல. இல்லைன்னா அப்பாவோட சப்போர்ட் இருந்துச்சா ஃபிசிக்கலா பிரிஞ்சிருக்காங்க. இவங்க ஹாஸ்டல்ல போயிறது, இல்ல அப்பா வந்து ஒர்க் ரீதியா வந்து ஃபாரின் போயிறது. இந்த மாரி சில பிரிவுகள் வந்து தந்தை ரீதியா இவங்களுக்கு கொஞ்சம் இருக்கு. ப்ளஸ் லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்தாலும், அவங்க வந்து கொஞ்சம் செகண்ட்ல இருந்தாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில இன்னும் முன்னேறலாம். லீடர்ஷிப்பை இவங்களால பெர்ஃபெக்ட்டா ஹேண்டில் பண்றது சிரமம். ஏன்னா, இவங்க ரொம்ப சாஃப்ட். அப்படிங்கும்போது அடுத்தவங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாஃப்ட் கார்னர் இருக்கக்கூடாது.